எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்களும் அப்பாவி மக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். கனத்த மனநிலையிலையும் துயரத்திலையும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்றைக்கி நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். நீதியரசு ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனிமனித பகைகள்னு எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிலையில் கரூர் துயரம் தொடர்பாக உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையம் அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் ஐவாஷ் ஆணையம் என்று விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் யாரும் எந்த அரசியலும் செய்யவில்லை என்ற இபிஎஸ் முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துணை முதல்வர் உதயநிதி துபாய்க்கு வெக்கேஷனுக்கு பறந்து சென்று விட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்திகளை பதிவிட்டதாக சென்னையில் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றொருவரும் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.